ஷர்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு உண்மையான பதிப்பில் நடந்தவையாக கூறும் பதிப்பில் உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் இடைவெளி ஆயிடுச்சு. வீட்டில் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை, அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் ஒரு இடைவெளி மன்னித்து கொள்ளவும். தொடர்ந்து வரும். மேலும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எல்லோருக்குமே ரொம்ப 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 மன திருப்தியாக மன சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன். சர்க்குருவினுடைய நம்ம அப்பா சர்க்குருனுடைய கருணை அருள் எல்லாம் உங்க வீட்டில் நிலைத்து நிற்கட்டும். அதுவே என்னுடைய வேண்டுதலாக இருக்கும். மேலும் என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துறைக்குரிய நம்மளுடைய அத்துணை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மனமார்ந்த சிரம் தாழ்த்தி என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படியே சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோனுடைய சாராம்சம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உங்களுக்கு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஐயனுடைய நான் நெடும் பதிவு எல்லாம் உங்களுக்கு தெரியும். உண்மையான பதிவை மட்டும்தான் நான் பதிவிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடுறோம். வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புக்குழி, அருமையான ஒரு அற்புதமான ஒரு சாப விமோச்சனம் கிடைச்ச இடம் திருப்புக்குழி கருடனுக்கு. சரிங்களா? அப்படி ஒரு அற்புதமான இடம். அந்த ஊரில் வசிக்கும் ஜெகநாதன் கலைவாணி தம்பதிகளை பற்றிய அவர்கள் கொடுத்த பொறுப்பு, அவர் என்ன நடந்ததுன்னு சொன்னதை வச்சுதான் இந்த வீடியோனுடைய சாராம்சம். சரிங்களா? ஷர்குருடைய கருணை எப்பயுமே நான் சொல்லுவேன், நீங்காதது, நிலையானது, நம்மளை எல்லாரையும் சுத்தி பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமானது. இதை நம்ம நம்பி இறங்கி அவர் பாதங்களை சரணடைந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் என்பதற்கு இந்த வீடியோ ஒரு சாட்சி. உங்களுக்கு சரணடைந்து விடுங்கள். ஐயனை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே சர்க்குருனுடைய முழு கருணை கிடைக்கும். ஐயனை நம்பியவர்களுக்கு மட்டுமே அவையினுடைய அருமை பெருமை எல்லாமே தெரியும். சர்க்குருவே சரணம் என்கிற வார்த்தையும் ஐயனுடைய அந்த கதையை எதையோ ஒண்ணு கேட்கும் போது உங்க கண்களில் கண்ணீர் என்று வருகிறதோ அன்னைக்கு சர்க்குரப்பா உங்களுக்குள்ள இறங்கிட்டாரு, உங்களுக்கு கிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம். தயவு செஞ்சு அப்பன் சர்க்குருவை விட்டுறாதீங்க. கலியுக வள்ளல், கலியுக கருணன், ஞான வள்ளல், பரபிரம்மம் அவர் தான். இந்த யுகத்தினுடைய பரபிரம்மம் அவர் தான். நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நொடியும் செகண்டும் நிரூபிச்சுட்டு இருக்காரு. லட்சோப லட்ச மக்கள் அங்க போய் அந்த ஜீவ சமாதி கணக்கம்பட்டிங்கிற வண்ணம் மிதிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கும் மாற்றம் வேண்டுமா? உங்களுக்கும் உங்களுடைய கர்மா தீர வேண்டுமா? கணக்கம்பட்டியை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கட்டும். உங்கள் பாதங்கள் கணக்கம்பட்டி மண்ணை மிதிக்கட்டும். என் சர்க்குரு அப்பன், நமது சர்க்குரு அப்பன் மிதித்த இடங்களை எல்லாம் உங்கள் பாதங்கள் மிதிக்கட்டும். உங்கள் பாதம் படும் இடம் எல்லாம் அவர் பாதங்கள் மிதித்த இடம். உங்கள் பாவம் கலைந்து புண்ணியம் வரும். சரிங்களா? கர்மா விலகும். இதுதான் என்னுடைய ஐயன். நீதி, நியாயம், தர்மம். நீதியா இருங்க, நியாயமா இருங்க, தர்மம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு பசித்தவனுக்கு உணவிடணும், பசித்தவனுக்கு சோறு போடணும். சாமி அங்க சோறு போடணும்னு சொன்னவங்க. அதனாலதான் நான் அதனாலதான் பௌர்ணமி அமாவாசைக்கு விடாம, என்னாலது இல்லை, உங்களால் நீங்கள் செய்யும் உதவியை வைத்து என்னால முடிஞ்சதை வச்சு மக்களுக்கு நான் அன்னதானம் கொடுத்துட்டு வரேன். சும்மா சாதாரண மக்களுக்கு அல்ல, இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இதற்காக எனக்கு நீங்கள் செய்யும் உதவி மிகப்பெரிய விஷயம். சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கும் மிக்க மிக்க நன்றி. இன்னைக்கு வீடியோனுடைய சாராம்சம் போயிடுவோம். நம்ம அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்த ஜெகநாதன் கலைவாணி தம்பதிகளுடைய பற்றிய அற்புதமான ஒரு வீடியோ. அதாவது நம்ம கொரோனா வந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி அவர் பேசிக்கலி பாத்தீங்கன்னா நகை வியாபாரம் செய்யறவங்க, நகைகள் செய்யறவங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வருமானம், நல்ல ஒரு குடும்பம், அருமையா ஜாலியா அருமையா போயிட்டு இருக்கு. கொரோனாங்கிற ஒரு விஷயம் வந்தது, எல்லாருக்கும் ஒரு முடக்கடி. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், மனித குலத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இடியாக வந்து இறங்கிய ஒரு விஷயம்தான் அந்த ஒரு விஷயம். அந்த நேரத்தில் அப்படியே தன்னுடைய தொழில் பாதித்து நலிந்து நொடிந்து போயிட்டு இருக்கும்போது, என்ன நேரமோ ஏது நேரமோ இறைவா விழுந்து காலை ஒடிச்சுக்கிறார். கால் முறிவு ஏற்படுகிறது. காலை போய் புத்தூர்ல போட்டு கட்டை போட்டு அதை பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தொழில் அப்படியே நசிந்து கஷ்டம் 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 கஷ்டம். நன்றாக இருந்த குடும்பத்தில் இருந்ததெல்லாம் போய் கஷ்டம் என்கிறது தவிர எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கால் உடைந்து கால் கொஞ்சம் கொஞ்சமா தத்தி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கணக்கம்பட்டியாரை பற்றி தெரிந்து கொள்கிறார். நமது வீடியோ மூலமாக தெரிந்து கொள்கிறார்கள். இன்றும் நமது வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. என் வீடியோ என்று சொல்ல மாட்டேன், நமது வீடியோ. சர்க்குரு ஞானவள்ளலினுடைய பெருமை பற்றிய வீடியோ பாலாஸ் ஆன்மீகத்தின் மூலமாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. ஐயனுடைய புகழும் பெருமையும் பரவணும். மற்றவங்க எண்ணம் கூட சொல்லிட்டு போட்டு எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது.
ஐயனுடைய புகழ் பரவணும், ஐயனுடையது தெரியும். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். எனக்கு ஐயன் என்ன செஞ்சாரு, என்னை சார்ந்தவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காரு, அது மாதிரி எல்லாருக்கும் செய்யணும். அதுதான் என்னுடைய பரிபூரண ஆசைகள். கால் ஒடிஞ்சிருது, எங்கேயுமே போக முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஐயனை பற்றி தெரிய வருகிறது. ஐயனை பற்றி தெரிய தெரிய உள்வாங்க ஜெகநாதன் அவர்களுக்கு கண்ணீரும் ஆனந்தமும் ஏற்படுகிறது. போய் பார்க்கணும்ட்டு முடியல, கால் நடக்க முடியலையே, என்ன செய்ய. 2023 மார்ச்ல கொழு வச்சிருக்காங்க. கொழு அணை வைக்கிற அன்னைக்கு எப்படியாவது போயிடும்னு குடும்பத்தோட கூப்பிட்டுட்டு, பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு குடும்பத்தை பொண்டாட்டியோட வர்ற, நடக்க முடியல. ரொம்ப சிரமப்பட்டு அந்த பூமியில் உள்ளே காலை வைக்கிறார். ஐயனை கும்பிட்டு சாப்பிட போலாம். அன்னதானம் நடக்கும்போது தெரியுங்களா கூட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு, 50 சுற்று வளவு. கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அது வழிதான் சாப்பிட போகணும், மற்ற நேரம் நார்மலா போயிடலாம். அந்த 50 சுற்று வளைவை ஐயன் நடக்க வைத்திருக்கிறார். அவரை நடந்தார், 50 சுற்றை நடந்து முடித்தால் நன்றாக ஆகிவிட்டது என்று பதிவு செய்கிறார். 50 நின்று சுத்தி வழி பசியில் எடுத்து அந்த தாண்டி சாப்பிட போய் சாப்பிட்டுட்டு வெளியே வர, என்னுடைய வழி எங்கு சென்றது எனக்கு தெரியல அப்படின்றார். நான் சொல்லவில்லை, அதீதப்படுத்தி நான் சொல்லல. அவர் போட்டோ கொடுத்திருக்கார், தனக்கு நடந்தவைகளை பற்றி சொல்லியிருக்கார். என் கால் குணமாகிவிட்டால் நான் வந்து அங்க முடி அடிச்சுக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன் சாமி, என் குடும்பத்தோட வர்றேன். மாசம் வந்துடுறாரு. இப்போ வந்து முடி எடுத்திருக்கார். ஐயனுக்கு முடி காணிக்கை செலுத்திருக்கிறார். எந்த நம்பிக்கை என்பது அது அவரோட நம்பிக்கை, நம்ம அதை கேட்கக்கூடாது. ஐயன் மீது வைத்த நம்பிக்கை, தன் குடும்பத்தோட பல விஷயங்கள். இன்று மிக அற்புதமாக இருக்கிறேன் நான். ஒரே வருடத்திற்குள் எல்லாமே நான் கேட்டதெல்லாம் ஐயன் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று பதிவு செஞ்சிருக்காரு. எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இதுதாங்க சாமி என் வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கு, ஐயனை பார்க்க வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அற்புதமா அதை பதிவு பண்ண இந்த வீடியோ தான் உங்களுக்கு போடணுங்கிறதுல எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நினைச்சு பாருங்க. சர்க்குருவே சரணம், இந்த வார்த்தை, இந்த மந்திரம் மிகப்பெரிய அற்புதங்களை ஏற்படுத்தும். என் அப்பன் சத்குரு ஞான வள்ளல், நீங்க நினைக்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரபிரம்மம் அவர். ஐயனை நம்ப வேண்டும், ஐயனை சரணடைய வேண்டும். உங்களுடைய பாவங்கள் தீரும், கருமாக்கள் தீரும். உங்கள் வீட்டில் அருமையான புண்ணியமான காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். சந்தோஷத்தில் திளைக்க ஆரம்பிப்பீர்கள். உங்களை பார்க்கிறவங்களுக்கு கூட ஐயன் பார்க்க விட மாட்டார். அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன், அப்படி ஒரு பாதுகாப்பு நமது குடும்பத்திற்கு கிடைக்கும். கிடைக்க வேண்டுமா? உடனே உங்கள் பாதங்களும் எண்ணங்களும் கணக்கம்பட்டியை நோக்கி இருக்கட்டும், ஜீவ சமாதியை நோக்கி இருக்கட்டும், அங்கு சென்று இடுமன் மலையை நோக்கி இருக்கட்டும். பாருங்க, போய் அந்த விபூதியும் சந்தனத்தையும் பெற்று வாருங்கள். உங்களுடைய நோய்களை தீர்க்கும் மருத்துவ மருந்து அது. எப்படியாவது வாங்கிட்டு வாங்க, சரிங்களா? இதுதான் உங்கள்கிட்ட நான் வைக்கிற அற்புதமான ஒரு வேண்டுகோள். அங்க போறீங்க, நல்ல ஐயனை மனமாற வேண்டுங்க. எந்தவித மனசுல எந்த அழுக்கும் இல்லாமல் அத்தனையும் கலட்டி போட்டு விட்டு சந்தோஷமாக வாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களோடு சந்திக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.